ஒரு நாளைக்கு நம்ம பல பேரை பார்க்குறோம், பேசுகிறோம், பழகுறோம். ஆனால் நம்ம பார்த்த, பேசின, பழகுனவங்க எல்லாத்தையுமே நமக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கணும் அப்படின்றதும் அவசியம் இல்லை. ஒரு நபரை பிடிக்கிறதும் பிடிக்காததும் அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதனால உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்றதுக்காக அந்த நபரை பற்றி தவறான பிம்பத்தை அடுத்தவங்க முன்னாடி ஏற்படுத்திடாதீங்க. இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு. இது உங்களுக்கும் நடந்திருக்கா? இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்மளோட சிந்தனை எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி தான் நம்மளோட செயல்களும் போகும். அதனால் நல்லதையே சிந்திக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும். எதையுமே புதுசாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பழகிருச்சுன்னா அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர்றது கஷ்டமாயிரும். அதனால இப்பயும் ஒன்று கெட்டு போகல. இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோமோ அதெல்லாம் மறந்துடுவோம். இனி வர காலத்தையாவது நல்லவங்களோடையும் நல்ல விஷயங்களோடையும் நம்மளை ஈடுபடுத்திக்குவோம். உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பெரிய பிரச்சனையாக்கி ஊதி பெருசாக்கி உங்களோட மனஸ்தாபத்தை நிரந்தரமான பிரிவா மாத்துறதுக்குன்னு இங்கே பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால மன்னிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா 2-3 நாள் கோபத்துக்கு அப்புறம் நீங்களே சமாதானம் ஆயிக்கோங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சொன்ன மாதிரி இந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனையை கொளுத்தி விட்டு குளிர்காய ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அடுத்தவங்கள பற்றியே யோசிக்காம அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில் சரியாக இருந்தால் மட்டும் போதும். நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் அப்படின்றது தானாகவே வந்துடும். ஏன்னா அடுத்தவங்கனால நமக்கு பிரச்சனை வருதோ வரலையோ அது அடுத்த விஷயம். ஆனால் நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு சில நேரங்களில் நம்ம தான் காரணமாகவே அமைஞ்சிடுறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.